கிச்சன். இது நம்ம கிச்சன்ல அன்னைக்கு இட்லி மிளகாப்பொடிக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கறது நான் உங்களுக்கு விவரமா சொல்லிடுறேன். நம்ம எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதாலதான் நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேணாமோ ஒரு சின்ன கப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதுலதான் இட்லி மிளகாப்பொடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்துட்டேன். இதுல 3 இது மிளகா வத்தல் எடுத்துட்டேன். 1 கப்பு நீட்ட மிளகா வத்தல் கும்பாரமா, 1 கப்பு குண்டு மிளகா வத்தல், 1 கப்பு காஷ்மீரி சில்லி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் காம்ப கிள்ளிட்டேன். அதுக்கப்புறமா இதுல அந்த ஏனத்துல ஒரு அரை அளவுக்கு கடலை பருப்பு, அரை அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன். புளி, மிளகா வத்தல், புளி, எள்ளு வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், அவ இஷ்டம். எள்ளு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கரண்டியில ஒரு கரண்டி ஏதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எள்ளு தேவை. அப்படின்னா எள்ளு, மிளகாவத்தல், இந்த மிளகாவத்தல் சாரி, எள்ளும் புளியும் நம்ம ஆப்ஷன் தான். அது தேவையான அளவு புளி ஒரு 25 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா தணல்ல சுட்டுக்கலாம், இல்ல வெறும் இல்பச்சட்டியில வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எள்ளு எல்லாத்தையும் கல் உப்பு போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் மட்டும் எண்ணெயை விட்டு வறுத்துண்டு பெருங்காயம் கட்டி, பெருங்காயம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் எடுத்துக்கோங்க. இல்ல கட்டியா எடுத்துட்டேன்னா 2 கொட்டைப்பாக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மிளகா வத்தலோட இந்த பெருங்காயத்தையும் வறுத்து எல்லாத்தையும் ஒன்னா பொடி பண்ணிட்டு கலக்கும் போது நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கலந்துட்டு, வெல்லமும் ஆப்ஷன் தான், இதெல்லாம் கலந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. மிளகாப்பொடி ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.